இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோல விஜய் சேதுபதி பேசுறத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பூஜை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க 6 பேர்ல யாருக்கும் இல்ல, வெளியில இருந்து வந்தானுங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் பூஜை இருக்கு. குறிப்பா அதுலயும் பாத்தீங்கன்னா திவாகர், வியானா, அதுக்கடுத்து ரம்யா, இவங்க 3 பேருக்கும் கம்பல்சரி பூஜை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா திவாகருக்கு இப்பதான் ஒரு அப்டேட் வந்தது, விஜய் சேதுபதி ஒரு தரமான செய்கையை வச்சு செஞ்சிருக்காரு. சோ அது என்னன்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே ஒரு க்ளூ கொடுத்துறாரு. இன்னைக்கான எபிசோட்ல மெயினான கண்டென்ட் என்னன்னா, இந்த வெளியில இருந்து உள்ள வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் வன்மத்தை கொட்ட வச்சாரு. பிக் பாஸ் ஆக்சுவலா கொட்ட வச்சாரு. இப்ப விஜய் சேதுபதி பண்ணும்போது ஏதோ அவனுங்களா வந்து கொட்டினா மாதிரி இருக்கும். அவனுங்க தான் கொட்டினானுங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி சொல்லி கீ கொடுத்து ஏத்தி விட்டது யாரு? பிக் பாஸ் தான். இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து வந்து உங்க வன்மத்தை எல்லாம் கொட்டுங்கடான்னு சொல்லிட்டு கொட்ட வச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன்டா கொட்டினீங்க அப்படின்ற மாதிரி வீக்கெண்ட்ல வந்து ஒரு பொழக்க போறாரு. சம கான்செப்டா இருக்குல்ல இவனுங்களுக்கு. எனிவேஸ் இப்ப விஜய் சேதுபதி என்ன மேட்டர் சொல்றாரு, யார் யாருக்கெல்லாம் பொழக்க அடி விழுந்தது, இப்போதைக்கு வந்திருக்க தகவல் படி பாத்தீங்கன்னா இதுல வந்து பயங்கரமா கேள்வி விஜய் சேதுபதி யாருக்கெல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல வியானா கிட்ட இருந்து போயிடலாம். ஏன்னா வியானாவை தான் ஃபர்ஸ்ட் தாக்குறாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வியானாக்கு இன்னைக்கு பூஜை இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு. வியானாவை ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மெயினா அவரோட செல்ல பிள்ளை, அவளோட எப்படி சொல்றது பயங்கரமான அவரோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா விக்கல் சுக்கிரம். ஸோ விக்கல் சுக்கிரம் லிட்டரலா அந்த பொண்ணு அழ வச்சிருச்சு, லிட்டரலா அழ வச்சிருச்சுங்க. ஆக்சுவலா விக்கல் சுக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லா டைமும் அவர் அழுதுட்டு தான் இருக்காரு, அது வேற விஷயம். ஆனால் இந்த வாரத்தில் எதுவுமே பேச முடியாத அவன் அழுதது விக்கல்ஸ் இப்போதான். ஏன்னா எதை பேச போனாலும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு வந்துட்டேன், நீ என்னென்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும். அதாவது விக்கல்ஸ் வந்து மாட்டிக்கினாப்புல, என்னடா பார்த்துட்டு வந்தாவ எதை பேசுறா என்னன்னு ஒண்ணுமே புரியல. அதாவது நீ தான் ஃப்ராட் விக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி மூஞ்சிக்கு நேரா உட்காந்து சொல்றாங்க. ஆனா விக்கல்ஸால பதில் பேசவே முடியல, ஏன்னா நான் வெளியே பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி நீ தான் கோலன்றாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி நீ என்னதான் மற்றவங்களை சொன்னியோ அது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சொல்லும் போது விக்கல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் டோட்டலாக காலி ஆகிட்டாப்ல. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ அக்யூசேஷன் நம்ம மேலே வைக்குது, நம்மளை தான் ஃப்ராட் இருந்து, நம்மளை தான் கோலந்து, நம்ம இன்னொருத்தவங்களை சொன்னது ஈகோ இருக்குன்னு சொன்னது நம்மளுக்கே ஈகோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி மற்றவங்க பேசுகிற இது வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் அக்செப்டன்ஸே இல்லை, சுத்தமாக இல்லை, அது கிரிட்டிசிசமே சிஏ கூட உன்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்ததுல. ஸோ அந்த மேட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்கல்ஸை வச்சு செதுக்கி இருந்தது. அதை பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது, அதை ஒத்துக்கிறேன் நான். ஆனால் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் வியானா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வன்மத்தை வந்து கொட்டினா மாதிரி தான் இருந்தது. ஸோ விக்கல்ஸ் மேலே அதுக்கப்புறம் சாண்ட்ரா மேலே இவங்க மேலே வன்மத்தை கொட்டினாங்க. அது கொட்டினது ஒன்றும் தப்பு இல்லை, இருந்தாலும் அவரோட ஃபேவரட்டான ஆளுங்க மேலே கொட்டிட்டாங்கல்ல. ஸோ அதனால வியானாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து நறுக்குன்னு கேட்குறாரு, எதுக்கு வெளியில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சொல்கிறீங்க? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தது இங்கே செலிப்ரேஷன் வீக்குக்கு தானே அப்படின்ற மாதிரி ப்ரோமோலே சொல்கிறாரு. ஏன் சார் செலிப்ரேஷன் வீக்குக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா? விஜய் சேதுபதி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா போங்கா இருக்குதுங்க. ஏன்னா செலிப்ரேஷன் வீக்னா ஏதாவது டாஸ்க் கொடுத்துருவோம், இந்த டான்ஸ் ஆகிற டாஸ்க்லாம் போன சீசனில் கொடுத்தாங்களே, ஸோ அந்த மாதிரி டான்ஸ் டாஸ்க்கு ஏதாவது கொடுத்துருக்கணும். ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. எல்லாரும் சும்மா விட்டுட்டு இந்த மாதிரி 6 பேரை வந்து பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறது, வந்து புலமுங்க அப்படின்ற மாதிரி டாஸ்க் கொடுக்குறது, வன்மத்தை கொட்டுங்க அப்படின்ற மாதிரி டாஸ்க் கொடுக்குறது. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி எப்படிலாம் அடிச்சுக்கணும், எப்படி எப்படிலாம் வன்மத்தை கொட்டணுமோ அந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்துட்டு இது செலிப்ரேஷன் வீக்கம். யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க விஜய் சேதுபதி சார்? இல்லை யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இது செலிப்ரேஷனு நல்லா செலிப்ரேட் பண்ணானுங்க இவனுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் வியானாவா, இன்னொன்று இது ரம்யா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. இந்த மாதிரி நடிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் டாஸ்க்கு மொத்த கொண்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் அட்டாக்லாம் இல்லை, கெமிலாம் சொல்லிட்டாங்க. பேனிக் அட்டாக் மாதிரி அது தெரியல, பேனிக் அட்டாக் எனக்கு வந்திருக்கு இப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி கெமி வீட்டுக்குள்ளே போய் பேசிட்டாங்க. ஸோ அதெல்லாம் விஜய் சேதுபதிக்கே கொஞ்சம் அசிங்கம் தான். ஏன்னா நம்ம பேனிக் அட்டாக்னு சொல்லியிருக்கோம், அந்த பொண்ணு வந்து இது பேனிக் அட்டாக்கே இல்லைன்னு அதே ஷோவில் உட்காந்து சொல்லும் போது அந்த மனுஷன் அதை அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதை ஒத்துக்கிட்டாங்க, கெமியும் சொல்றாங்க, ரம்யாவும் சொல்றாங்க, பிரவீனும் சொல்றாரு, பச்சை நடிப்பு இது, சாண்டா நடிக்கிறது வந்து பச்சை நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பார்த்துருப்பாரு. ஆனால் நேற்று 1 hour எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? நான் அதை பார்த்தேன், டேய் என்னடா இது இந்த முக்கியமான செக்மெண்ட்டை கட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. மேபி விஜய் சேதுபதி அதை அட்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலே கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் வந்து சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்க, வெளியிலேருந்து வந்தவங்களை சொல்கிறேன், ஸோ நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சாண்ட்ரா அதாவது மச்சானோட பொண்டாட்டி, ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களையும் ஏதாவது அட்டாக் பண்ணும்போது கேள்வி கேட்பார்ல. ஏன்னா இவ்வளோ நாள் அப்படி தானே கேட்டிருக்காரு. அவர் கண்டஸ்டண்ட்டுக்காக ஹோஸ்ட் பண்ண வரல, மச்சானோட பொண்டாட்டிக்கும் நான் தனக்கு வந்து பிடிச்ச ஃபேவரட் கண்டஸ்டன்ட் விக்கல்ஸ்க்காக தான் ஹோஸ்ட் பண்ண வராரு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு நாள் இல்லை 2 நாள் கூட ஷோவில் இருந்து அவங்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்களை போட்டு கும்மிட்டு தான் வெளியே போவார். மற்றவங்க பிரச்சனைலாம் கண்டு கூட மாட்டார். விக்ரம் மற்றவங்களை அடித்தா கண்டுக்க மாட்டார். விக்ரம் யாராவது முறைச்சு பார்த்தா கூட விக்ரம முறைச்சிங்களா, விக்ரமையா முறைச்சிங்க அப்படின்ற மாதிரி வருவார். ஸோ அதுதான் நம்ம ஹோஸ்ட். ஸோ இந்த ப்ரோமோலேயே அவர் சொல்றது பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு விக்கல்ஸுக்கு சாண்ட்ராக்கெலாம் ஒரு நல்ல நியாயத்தை வாங்கி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. கரெக்ட் தான் சார். ஆக்சுவலாக வியானா, ரம்யா, அதே மாதிரி பிரவீன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் திவாகர்,
இவங்களாம் வன்மத்தை கொட்டாங்க. கரெக்ட் தான் சார், இதெல்லாம் நீங்கள் நியாயத்தை வாங்கி கொடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நியாயம் தான், நீங்கள் பேசுறது நியாயம் தான். ஆனால் இவங்க பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் ஒரு நியாயம் சொல்லியிருந்தா இப்போ நாங்கள் உங்கள் சைடில் நின்று போகலாம் சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பொய்யானாவையும் ரம்யாவையும் அந்த சந்திரமுகி பாம்பையும் சரி, அதே மாதிரி திவாகரையும் சரி கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே கொஞ்சம் வந்து அதிகமாக போயிடுச்சோ, அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொம்படிக்க லிட்டரலாக சொம்படிக்கிறாங்க. ஒன்று கானவனத்துக்கு சொம்படிச்சிட்டு இருந்தாங்க, அப்படிலாம் திவ்யாவுக்கு வந்து சொம்படிக்கிறாங்க. ஸோ இது வந்து அப்படமாக தெரியுது, வெளியில் யாருக்கு சப்போர்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சொம்படிச்சு ஒரு மாதிரி கேம் ஆடுறாங்களா, அது ஒரு மாதிரி சீப்பான கேம் தான். ஸோ அதுக்கு இந்த மூணுங்களையும் போட்டு பொழகலான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று திவாகர் லிட்டரலாக வீட்டுக்குள்ளே போயிட்டு கானவனத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கானவனத்துக்கு ஓட்டு போடாதீங்க, சபரி கோட்டு போடுங்க, கானவனத்துக்கு ஓட்டு போடாதீங்க, சபரி கோட்டு போடுங்க, இந்த மாதிரி வேலையை இது வரைக்கும் எந்த சீசன்லையும் எந்த கண்டஸ்டன்ட்டுமே பண்ணதில்லை. பட் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் போய் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். மேபி திவாகர் இது கானவனத்தை போட்டி எடுக்கிறதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா தான் ஒரு ஜெயிப்பாருன்னு இவங்களாம் சொல்லியிருந்தாலுமே இப்போ அவருக்கு என்ன தோணிருக்கும், திவாகர் வேறு போயிட்டு ஓட்டு கேட்டுனே இருக்காரு சபரிக்கு, சபரி நல்லவன், அவன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், அதே மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான், இப்படின்ற மாதிரி காரணம்லாம் சொல்லி ஓட்டு கேட்கும்போது ஸோ ஆப்வியஸாக இது கானவனத்தை என்ன யோசிப்பார், இந்த மாதிரி ஓகே சரி இந்த மாதிரி கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திவாகர் இந்த மாதிரி பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி பேச வந்து கண்டிப்பாக என்ன நடக்கும், மக்கள் வந்து மனம் மாறுவாங்க, கொஞ்சம் ஆமாம் சபரி நல்லவன் ஸோ அவனுக்கு ஓட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா என்ன நடக்கும், ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு வர ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கு போகும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கல. ஆனால் கானா வினோத் அப்படி யோசிச்சிருக்கலாம். ஸோ அப்படி யோசிச்சு ஓகே இந்த ஆள் வந்து ஓட்டெல்லாம் மாற்றி போடுறான், அப்போ நம்ம வின்னர் ஆகிறதுக்கு மேபி சான்சஸ் கொஞ்சம் குறையலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம 18 லட்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தாட் வந்து மேபி எடுத்துகிட்டு போகிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கல. ஸோ ஆக மொத்தத்தில் திவாகர் பண்ணது அங்கே தப்பு. வீட்டுக்குள்ளே வந்து இந்த கண்டஸ்டன்ட் வந்து இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, அவருக்கு ஓட்டு போடுங்க, அவருக்கு ஓட்டு போடாதீங்க, சபரிக்கு ஓட்டு போடுங்க, சபரிக்கு ஓட்டு போடுங்கன்னு வீட்டுக்குள்ள வந்து சபரிக்கு வந்து பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது வந்து சபரிக்குமே பிடிக்கல. யோ ஏன் இந்த மாதிரி பண்ற, நீ பண்றதால எனக்கு பிடிச்சவங்க கூட என்ன வெறுத்துருவானுங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பொண்ணு, திவ்யா வந்து பயங்கரமா வேலை செய்யுது, திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லா ஒர்க்கும் செய்யுது அப்படின்ற மாதிரி இப்போ லைவ்ல பார்த்தா அதை பண்ணிட்டு இருக்காரு. திவ்யாவும் கடுப்பா வராங்க, யோ தயவு செஞ்சு அது மாதிரி பேசாதியா, என்ன நான் வேலை செய்யறதா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் வேலை செய்யுது. அதை உங்கள்கிட்ட யாராவது கேள்வி கேட்க சொன்னாங்களா? திவ்யா மட்டும் எல்லாம் வேலை செய்யுது, திவ்யா ஏதோ ஒரு பொண்டாட்டி வந்து மொத்த வேலையை செய்கிற மாதிரி அதை வந்து பார்த்து தாங்கிக்க முடியாத மாதிரி குரல் கொடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வந்து சொம்படிக்கிற சப்போர்ட் பண்ணுறது சொல்லிட்டு அவங்களை ஆக்சுவலாக டிஃபேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சபரிக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்க சபரிக்கு ஓட்டு போகிறவனும் ஓட்டு போட மாட்டான், அதே மாதிரி திவ்யாவுக்கு ஓட்டு கேட்க பார்த்தீங்கன்னா அதில் இரிட்டேட் தான் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து திவாகர் பண்ணிட்டு இருக்காருல்ல, கண்டிப்பாக இதுக்கும் ஒரு செய்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. இன்னொன்று வெளியில் இருக்க இன்ஃபர்மேஷன், ஸோ வெளியில் இருக்க இன்ஃபர்மேஷனை ரம்யா ஆகட்டும், வியானா ஆகட்டும், திவாகர் ஆகட்டும் ஓப்பனாகவே எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கண்ட்ரோல் பண்ணார், ஆனால் ஒரு மாதிரி எமோஷனலாக ஒரு மாதிரி கேட்டிக்காக இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டக்குன்னு சொல்லிடுறாங்க. திவாகர் வாயிலேருந்து வார்த்தையே வந்துருச்சு, இந்த மாதிரி அவங்க தான் டைட்டில் வின்னர், அடுத்து நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி எல்லாமே பட்டுன்னு இப்படி சொல்லிட்டா அப்போ நெக்ஸ்ட் வீக் எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நெக்ஸ்ட் வீக் எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ விஜய் சேதுபதி அதை தான் சொல்கிறாரு, இந்த வீட்டுக்குள்ளே இருக்க 6 பேரை விட வெளியிலேருந்து வந்தவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வெளியிலேருந்து வந்தவங்கள அவங்களுக்கு வந்து ஒரு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்க்கலாம் என்ன மாதிரி பூஜை பண்ணுவாருன்னு. சார் கரெக்ட் தான் சார், நீங்கள் பூஜை பண்ணுங்கள், வியானாக எல்லாருமே பூஜை பண்ணுங்கள், ஆனால் என்ன உங்கள் மச்சானோட பொண்டாடி பண்ணுறதுக்குல அது அநியாயம் சார். அதனால தான் சார் நாங்கள் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே சந்திரமுகி பாம்பு வந்து இரிட்டேட் தான் இருக்கும், போட்டு போல தான் பொழந்தோம். ஆனால் இப்போ அந்த பாம்பையே நாங்கள் கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் அடிக்காத அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவங்க அடிக்கிறாங்க சார். அதே மாதிரி நீங்கள் கேட்காத கேள்வியெல்லாம் விக்ரம வியானா கேட்குது சார். அந்த பொண்ணு வன்மத்தில் தான் கேட்குது, இதுவும் வன்மத்தில் தான் பண்ணுது. ஆனால் வன்மத்தில் பண்ணாலும் நீங்க பண்ணாத ஒரு விஷயத்தை பண்றாங்கல்ல அப்படின்னும் போது எங்களுக்கு என்ன தோணுது, ஓகே அவர் தான் பண்ணல, ஹோஸ்ட் தான் பண்ணல, அட்லீஸ்ட் இந்த லூசுங்களாவது பண்ணுது, இது பண்றத வயசு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கு நியாயம் கேட்கணும்னா முதல்ல நீங்க அங்க நியாயம் கேட்டு அப்புறம் வந்து இங்க கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.